தென்னாடுடைய சிவனே போற்றி. திருவாசகம் மணிவாசகனுடைய அந்த நிலை சைவ சமயத்துக்கு கிடைத்த மாஸ்டர் பீஸ். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு நூல், இந்த மாதிரியான ஒரு அனுபவ நிலை, இந்த மாதிரியான நிலை எங்கேயுமே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். மணிவாசகர் எப்படி எல்லாரிடத்துல இருந்தும் மாறுபட்டு ஒரு யுனிக் நிலையில ஒரு அனுபவம், அதை வந்து வேற யாருமே சொல்லாத அனுபவம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தோசை மாவு அரைக்கிறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்ல. சர்ப்ரைசிங்கா பார்க்காதீங்க. அதனாலதான் கேக்குறேன். தோசை மாவு அரைக்க இதெல்லாம் எந்த காலம்? ஒரு காலத்துல ஆட்டுக்கல்லுன்னு ஒண்ணு இருந்தது மாவு அரைக்கிறதுக்கு. அது எங்க போச்சு? அவ்வளவுதான், அப்ஸ்கண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுவா சுத்துச்சு மாவு மிஷினு. சரி, அதுலயாவது அரைச்சோமா அப்படின்னா அப்புறம் அதுவும் அரைக்கிறதுக்கு அதுல யாருங்க அதை போடுறது? அரிசி வச்சு போட்டு நிறுத்தி வடிச்சு நிறுத்தி பாக்கெட்டு எவ்வளவு? 1 லிட்டர் தோசை மாவு ரெடிமேட் வாங்கிட்டு வந்தோமா, தோசையை போட்டோமா, இட்லியை போட்டோமா. ஆனா உண்மையிலே தோசை மாவு வந்துட்டு அரைக்கிறதுக்கு 2 இன்கிரீடியன்ட் ரொம்ப அவசியம். கரெக்டா? என்ன? அரிசி, உளுந்து. அப்ப அதுவா தெரிஞ்சிச்சு. சர்ப்ரைசிங்லி யூ ஹவ் ஆன்சர்ட். அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கணும் இல்லையா? அரிசி உளுந்து. இப்ப அரிசியும் உளுந்தையும் ஊற வச்ச உடனே ரெண்டுத்தையும் கலக்குறோம். இப்ப அரிசி உளுந்தையும் கலந்த உடனேயே ஒரு சேலஞ்சிங் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இப்ப அரிசி உளுந்தையும் கலந்துட்டீங்க இல்லையா? கலந்த உடனே இதுல எங்க அரிசி இருக்கு, எதுல எங்க உளுந்து இருக்கு பிரிக்க முடியுமா? முடியாது. கஷ்டப்பட்டு பிரிக்கலாமா? முடியாதா? இல்ல, நான் வந்து சொல்ற ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சிருக்கீங்கன்னு. நீங்க அப்ப ஊற வச்சதே இல்லையா? அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம அரைக்க போறோம். தனித்தனியா அப்புறம் கலந்துருவோம்ல. அப்ப ரெண்டு எப்ப கலக்கும்? அரைச்ச பின்னாடி. அப்ப அரைக்கும் போது அரைச்ச பிசினா அரிசியும் உளுந்தையும் கலந்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, உங்க கணக்குப்படி வரும். இப்ப அரிசியையும் உளுந்தையும் கலந்துறேன். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன். அரிசி உளுந்து இருக்கு, ரைட்டு. இப்ப அந்த அரிசியும் உளுந்தையும் பிரிக்க முடியுமான்னா நிச்சயமா பிரிக்க முடியும். இதை ஊற வச்சு தனியா வச்சாலும் சரி, தனியா அரைச்சாலும் சரி, கடைசியில தோசை மாவுன்னு ஒண்ணு வரும்போது அரிசி உளுந்து 2 சேர்ந்தாதான் தோசை மாவு. அக்செப்டட் இல்ல? அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அரைக்கும் போது இருக்கிற பிரச்சனை தான் இருக்கு. இப்ப அரிசியும் உளுந்தையும் 2த்தையும் அரைச்ச பின்னாடி அதுல அரிசி இருக்கா, உளுந்து இருக்கா? இப்ப இதுல அரிசியும் உளுந்தையும் நீங்க தனியா பிரிங்கன்னா பிரிக்க முடியுமா? அது போல மற்ற அருளாளர்கள் இறைவனை அனுபவித்த நிலை எப்படிப்பட்ட நிலைனா, அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியும் உளுந்தும் கலந்திருந்ததுல அந்த நிலையில அனுபவித்தவர்கள் மற்ற அருளாளர்கள். மணிவாசகர் எப்படி அனுபவிச்சார்னா, அரிசியும் உளுந்தும் ஆன்மாவும் சிவமும். அரிசி வேற இல்லை, ஆன்மா வேற இல்லை. உளுந்து வேற இல்லை, சிவம் வேற இல்லை. அரிசியும் உளுந்தும் 2ம் அரைச்ச பிறகு இறைவனோடு கலந்த நிலை இருக்கு பாத்தீங்களா? தோசை மாவு, அது மணிவாசகர். தோசை மாவு மணிவாசக பெருமான். மற்றவர்கள் அனுபவிச்சதை எல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி தனியா ஊற வச்சாலும் சரி, சேர்த்து ஊற வச்சாலும் சரி, அந்த அனுபவம் தனித்தனியான அனுபவம்.
இப்படி ஒரு அனுபவம் அனுபவிச்சுட்டு இருக்கிற நிலைக்கு இப்ப அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சது எதுக்கு? அரைக்கிறதுக்கு தானே. மற்றவர்கள் எல்லாம் அரிசியும் உளுந்துமாக இருந்து அனுபவிச்சவர்கள் தான். அப்ப அவர்களை குறை சொல்லிடக்கூடாது. அப்ப மணிவாசகரை தூக்கி வைக்கிறதுக்காக மணிவாசகர் தோசமாவு, மற்றவங்களெல்லாம் அரிசியும் உளுந்துன்னு. அரிசியும் உளுந்துமா இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க அனுபவத்தை. தோசை மாவா ஆனதுக்கு அப்புறம் வெளியில வார்த்தை வரல. தோசை மாவா ஆனதுக்கு அப்புறமும் வந்த வார்த்தை திருவாசகம். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா 11,000 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வெளியில எவ்வளவு வோல்ட்? 11,000 வோல்ட் ஸ்டெப் டவுன் பண்ணி உள்ள 240 வோல்ட்டா வருது. இந்த 11,000 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரை ஒருத்தன் தொட்டு அவன் என்ன அனுபவிச்சான் அப்படிங்கறத சொல்றதுக்கு அவன் இருப்பானா? அது 11,000 வோல்ட் தொட்டா என்ன ஆகும்னு நான் கதை எழுதுவேன். இஃப் யூ டச் 11,000 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எர்த்திங் ஆகி நீ தொட்டா என்ன ஆகும் அப்படின்னா நானே கண்ணால பார்த்துருக்கேன். எங்க ரோட்ல அந்த கம்பியில விழுந்தவரை நான் பார்த்துருக்கேன். என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். அதாவது 11,000 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடிய அந்த தொட்டு அந்த ஷாக்கை வாங்கி அனுபவிச்சவர் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்களா? அவங்க எல்லாம் தோசமாவ போனவங்க. ரெண்டு கலந்ததுக்கு அப்புறம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பேச முடியாது, சொல்ல முடியாது. அந்த அனுபவம் விவரிக்க முடியாத அனுபவம். சார் 11,000 வோல்ட் ஷாக் வாங்கிட்டு தொட்டுட்டு வந்தீங்களே, நீங்க எப்படி இருக்கீங்க, எப்படி இருந்தது, அது ஆடிச்சா உதறிச்சான்னா இருப்பானா? அவன் கருகி போயிடுவான். 11,000 வோல்ட் டச் பண்ண என்ன ஆகும்? உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ரத்தமும் அத்தனை பிளட்டும் அத்தனை எலும்பும் சாம்பல் ஆயிடும், ஆஷஸ் ஆகும். எப்படி? பிளாக் ஆஷ் ஆகும். வித்தின் நோ செகண்ட் பிளாக் ஆஷ் பொடியா விழுவான். இப்படி இருக்கிற நிலையில சார் ஹவு டு யூ ஃபீல் 11,000 வோல்ட்னு அவர்கிட்ட நான் கேட்டு வரேன்னா இருப்பாங்க. ஆனால் இறைவனுடைய 11,000 வோல்ட் உயரமுள்ள அந்த அருள் வெள்ளத்தை டைரக்டா அனுபவிச்சு 11,000 வோல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னது திருவாசகம். இதுவரையில சொன்னதே கிடையாது யாரும். அதனாலதான் திருவாசகம் இறைவனுடைய அனுபவம் என்பதை சொல்லுகின்ற போது தானும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். நான் இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது இறைவனுடைய அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவம் அங்க தடைப்படும். நான் அதை தடைப்பட்டுட்டு தான் இங்க வந்து பேச முடியும். அங்க போயிடுச்சுன்னா என்னால பேச முடியாது. நான் பாட்டுக்கு இப்ப இறைவனுடைய அனுபவம்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட நினைச்சு அப்படி போயிட்டேன்னா அடுத்த சப்ஜெக்ட் அடுத்தது வார்த்தை என்ன பேசணும்னு எனக்கு வெளில வராது. என்னால பேச முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டுத்துல ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும். ஏதாவது ஒரு வேலை தான் செய்ய முடியும். ஒன்று இந்த பக்கம் இருப்போம், இல்லை ஒன்று அந்த பக்கம் இருப்போம். ஆனால் அந்த பக்கமும் இருந்து இந்த பக்கத்தையும் காட்டிய ஒரு மிகப்பெரிய அருளாளர் மணிவாசகர். அதனால தான் திருவாசகம், மணிவாசக பெருமானுடைய அந்த திருவாசகத்திற்குரிய ஆற்றல், அதனுடைய சிறப்பு ஓதினாலே போதும். அந்த முத்தி. திருவாசகத்தை பாடினா என்ன கிடைக்கும்? திருவாசகம் பாடினா என்ன கிடைக்கும்? திருவாசகம் பாடினா முத்தி கிடைக்கும். எப்படி முத்தினாரு? சிவபெருமான் என்ன பண்ணுவாரா, திருவாசகம் பாட ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல வந்து நின்றுக்குவாங்க. எதுக்கு? முத்தி கொடுக்குறேன். எதுக்குங்க? எதுக்கே வந்தேன்? உனக்கு முத்தி கொடுக்கலான்னு வந்தேன். எனக்கு முத்தி வேணாம், ஒண்ணு வேணாம், இங்கே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு நம்ம தான் சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கோமே தவிர, சிவபெருமான் வந்து யார் யாரெல்லாம் திருவாசகம் பாடுகின்றார்களோ அவர்களுக்கு விருப்பப்பட்டா முத்தி கொடுப்பார். கண்டிஷன் அப்ளை. நாம விருப்பப்படணும். விருப்பப்படாதவனை கூட்டி போய் வச்சுக்கிட்டு முத்தி கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, அது வந்தா என்ன, வரலன்னா என்ன, இவனுக்கா போய் கொடுத்துட்டு இருக்கிறது? அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்ல வரேன் அந்த திருவாசகம். மணிவாசகருடைய திருவாசகம். மணிவாசகர் தானே முத்தி தருகுவன் சிவன், தானே முத்தி தருகுவன் சிவன்,
கடிமனத்தால் மணிவாசகரை கட்ட வல்லார். யார மனசுல நினைச்சாலே போதுமா, யார மணிவாசக பெருமான மனசுல நினைச்சா ஓடி வந்துருவாராம் உள்ளேருந்து புத்தி கொடுக்கறதுக்கு. நீ கேட்கவே வேணாம்ப்பா, தானா கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலையிலே, மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்திலே, மிகப்பெரிய ஒரு நிலையில இருந்தது மணிவாசகர். அந்த மணிவாசகருடைய திருவாசகம் அந்த அளவிற்கு ஓதி 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 உணர்ந்து 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 நெகிழ்ந்தவர் வள்ளலர். அப்படிப்பட்ட அந்த திருவாசகம் எவ்வளவு பெரிய, நம்மையே அறியாம திருவாசகம் படிக்க படிக்க கண்ணிலேருந்து தார தாரையா தண்ணி. வேற எந்த நூலை படிச்சாலும் கண்ணில் தண்ணி வருமா? திருவாசகத்தை மட்டும் அப்படி படிக்கின்ற பொழுது கண்ணிலே நீர் பெருக்கி ஓடும் என்பதாக அறுதியிட்டு உறுதியிட்டு எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு வாக்கு. அப்படிப்பட்ட ஒரு நூலாகிய அந்த திருவாசகத்தை மணிவாசக பெருமான் அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் நிலையிலே இருந்து இறங்கி அடியார் நிலைக்கு இறங்கி பெருமானே குருவாக அந்த அற்புதமான அந்த குதிரை வாகனத்திலே பெருமானுக்கு அருள் செய்த ஒரு நிலை. யாருக்குமே அவரு குதிரையில அருள் செஞ்சது. அப்படி மதுரையில பிட்டுக்கு மண் சுமந்து அருள் செய்தார். யாருக்காக? மணிவாசகருக்காக. நிறைய எல்லாம் பரியா மாத்தினார். யாருக்காக? மணிவாசகருக்காக. இப்படி மணிவாசகர் பெருமானுக்காக பெருந்துறை என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்துறையிலே இருந்து குருவாக இருந்து அருள் புரிந்து தில்லையிலே அவருக்கு தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். அப்ப அந்த அருள் வாழ்வு தொடங்கிய இடம் எது? திருப்பெருந்துறை. முடிந்த இடம் எது? சிதம்பரமாகிய திருத்தில்லை. தில்லையில முடியுது. இப்ப இந்த தில்லை சிதம்பரம், இப்ப எல்லாருக்கும் ஒரு பாட்டு ஒரு சாம்பிள் சொல்லிட்டு வந்தோம். ஞானசம்பந்த பெருமானுக்கு தோளுடைய செவியன், திருநாவுக்கரச பெருமானுக்கு சகமலாது அடிமை இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பத்தூர் புக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடு. இப்படி ஒரு 3 பேருக்கும் 3 பாட்டு. மணிவாசக பெருமானுக்கு தில்லை ரொம்ப முக்கியம், திருப்பெருந்துறை ரொம்ப முக்கியம். இப்ப இந்த தில்லையும் திருப்பெருந்துறை என்ற ரெண்டுத்தையும் இணைத்த ஒரு நிலை, அது ரெண்டுத்தையும் சேர்க்கிற நிலை 2 பதிகம் திருவாசகத்திலேயே மிக முக்கியமான. நீங்க மொத்த திருவாசகத்தையும் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு இல்லாம இந்த சிவராத்திரியில 2 பதிகம் மட்டும் படிங்க. முக்கியமா 2 பதிகம் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு 21வது பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம், அப்புறம் 22வது பதிகம் கோயில் திருப்பதி. இது ரெண்டும் மிக மிக முக்கியமானது. எப்படி இந்த 2 பதிகத்தையும் அவர் அமைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா 2 தலத்துக்கும் டெடிகேட் பண்ணியிருக்கார். 2 தலத்துக்கும் டெடிகேட் பண்ணியிருக்கார். கோயில் மூத்த திருப்பதிகம் எந்த தலத்துக்கு டெடிகேட் பண்றாரு? கோயில் மூத்த திருப்பதிகம் 21. கோயில் மூத்த திருப்பதி எந்த தலத்துக்கு டெடிகேட் பண்றாரு? கோயில் மூத்த திருப்பதிகம். நீங்க கோயில்ல இருக்கீங்க, நீங்க ட்ரௌசியா இருக்கீங்கன்றதே தெரிஞ்சு போச்சு. நல்லா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க, ஆனா கரெக்டா மாத்தி சொல்றாங்க. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சா? அப்படி பெருந்துறை தில்லை. கோயில் மூத்த திருப்பதிகம் தில்லைக்கு டெடிகேட் பண்றாரு. தில்லைக்கு டெடிகேட் பண்றாருன்னா என்ன டெடிகேட் பண்றாருன்னா பொன்னம்பலம். அப்படியே பொன்னம்பலம். கோயில் திருப்பதிகம் 22 முழுக்க முழுக்க யாருக்கு டெடிகேட் பண்றாருன்னா யாருக்கு? எந்த தலத்துக்கு? திருப்பெருந்துறை. தில்லை திருப்பெருந்துறை. ஆக்சுவலா அவருடைய வரலாறு எப்படி இருக்குன்னா திருப்பெருந்துறை அங்கதான் ஆட்கொண்டது. எங்க முடிஞ்சது? தில்லையில முடிஞ்சது. திருக்கோயில் மூத்த திருப்பதிகம்னு அந்த முதல் திருப்பதிகத்துல திருப்பெருந்துறை தான் இருக்கணும். அங்கதானே ஃபர்ஸ்ட் ஆண்டது. உல்டாவா கோயில் மூத்த திருப்பதிகத்துல முடிஞ்ச இடமாகிய தில்லையையும் கோயில் திருப்பதிகத்துல
ஆரம்ப நிலையாகிய திருப்பெருந்துறையை இணைத்து தில்லை திருப்பெருந்துறை ஆகிய 2 தலத்தையும் இணைக்கிறார். தில்லையில தான் அவரை ஆட்கொண்டார். எங்க ஆட்கொண்டாரு? கடைசியில எங்க வாழ்னாரு? தில்லைக்கு வாழ்னார். தில்லைக்கு வந்தவொடனே என்ன பண்ணாரா, உள்ள ஆடிட்டு இருக்க நடராஜ பெருமான் உள்ள வாழ்னார். உள்ள போனவர் தான் காணும். வான் கலந்த மாணிக்க வாசக, வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பது. எப்படி இனிக்குமா? ஓட்டாமல் இனிக்குது. ஓட்டாமல் இனிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ரசமலாய் சாப்பிட்டா அவங்க பாருங்க ரசமலாய் கொண்டு வராங்க 1 மணிக்கு. சாப்பிட 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 எவ்வளவுதாங்க சாப்பிட முடியும்? எவ்வளவு இனிப்பு தான் நீங்க சாப்பிடுவீங்க சொல்லுங்க? உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாவே இருக்கட்டும், பாதாம் அல்வா உங்களுக்கு பிடிக்கும், கரெக்டா இல்லையா? சரி, அவன் பிடிக்கும் இல்லைன்னாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க பாதாம் அல்வா பிடிக்கும்னா கொஞ்சம் ஒரு 100 கிராம் சாப்பிடலாம், 200 கிராம் சாப்பிடலாம். முக்கிய சாப்பிட்டா நான் என்ன மாதிரி ஆளுங்க ஒரு 1/2 கிலோ சாப்பிடலான்னு வச்சுக்கங்க பிடிச்சி. அவன் 1/2 கிலோ ஒன்று யோசிக்கிறாங்க. உண்மை அவன் பேச்சுக்கு சொல்லணும். அதுக்கு மேல சாப்பிட்டா என்ன ஆகும்? 1/2 kg மேல பாதாம் அல்வா பார்த்தா பாதாம் அல்வாவே டெரரா இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 கிராம்ஸ், அந்த முதல் 5 கிராம் அந்த பாதாம் அல்வால இருந்து புட்டு சாப்பிடும் போது தேவாமிரதமா இருக்கும். ஆஹா ஓஹோ பாதாம் அல்வா பாதாம் அல்வா. 2வது 5, 3வது 5 கிராம், 4வது 5 கிராம், 5வது 5 கிராம், 6, 7, 8வது ரவுண்டு, 9வது ரவுண்டு. சார் நீங்க பாதாம் அல்வா சாப்பிட்டே ஆகணும்னு உட்கார வச்சு கையை கட்டி போட்டு பாதாம் அல்வா திணிச்சா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட பாதாம் அல்வா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சாப்பிட்ட பாதாம் அல்வா மாதிரியா இருக்கும் அது? ஏன் அதே பாதாம் அல்வா தானே, எக்ஸஸா போனதுக்கு அப்புறம் திகட்டி இருக்கு. ஆனா திருவாசகம் எப்படியா, வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிக்குதான். படிக்க படிக்க இனிச்சுக்கிட்டே இருக்கு, திகட்டாமல் இனிக்குது, திகட்டாமல் இருக்கு. அப்படிப்பட்ட நிலை உடையது இந்த திருவாசகம். தில்லையிலே வந்து கலந்தார், தில்லையில கலந்தார். அப்ப மூத்த அந்த திருப்பதிகத்துல அந்தத்தை சொல்றார், மூத்த திருப்பதிகத்துல அந்தத்தை சொல்றார். கோயில் திருப்பதிகத்துல ஆதியை சொல்றார். அந்தம் ஆதி என்பனார் புலவர். கான்செப்டே எப்படி இருக்கும்னா, சைவ சித்தாந்தத்துல ஆதி அந்தம்னே வராது. முதல்ல ஆதி அந்தமாய் உலகு ஆதியும் ஆயினாய், வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் அந்தமாய் உலகு ஆதியும் ஆயினான். எங்க திருவாரூர் திருப்பதியும் ஞானசம்பந்தர் பாடுறாரு. முதல்ல எதை சொல்றாருன்னா அந்தத்தை சொல்லிதான் ஆதியை சொல்றாரு. அப்ப முதல்ல எது வருதுன்னா அந்தம் வருது. தில்லை என்று சொல்லக்கூடிய தலம், தில்லையில தான் தன்னை ஆட்கொண்டார். ஆட்கொண்ட இடம் தில்லை, அந்தத்தை சொல்றார் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆதி சொல்றார். என்னை எங்க தெரியுமா ஆண்டான்? திருப்பெருந்துறையில என்னை ஆண்டான். திருப்பெருந்துறையில என்னை எப்படி ஆண்டான் தெரியுமா? இப்படி எல்லாம் ஆண்டான் என்பதாக ஆதியை சொல்லி, அந்தம் ஆதி என்பது மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதி. இது ஒரு ரெண்டுத்தையும் இணைச்சு பார்க்கும்போது இது ஒரு தனி அனுபவம். இந்த மூத்த திருப்பதிகத்துல அவரு சொல்லுகின்ற செய்தி அப்படி வருகின்ற பொழுது அதனுடைய நிறைவு எங்க வரும்னு கேட்டீங்கன்னா கோயில் திருப்பதிகத்துல வரும். எங்க நிறைவு வரும்னா, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர், தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர். யார் சதுரர்னு கேட்கிறார். அவர் சொல்றார், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாத
ஒன்றுத்துக்கு உதவாக்கரையா இருக்கக்கூடிய என்ன நீ எடுத்துக்கிட்ட, எல்லாமே உடைய நிலை, எல்லாமே இருக்கக்கூடிய இன்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை எனக்கு தந்த இந்த பண்டமாற்று முறையில் யாருக்கு பயன், யாரை பெற்றா, யார் பயன் பெற்றா? நீ என்னால பயன்பெற்றியா, நான் உன்னால பயன்பெற்றனா? தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்குலோ சதுரன். ஒரு பெரிய ஞானி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு. இப்போ அந்த பக்கமா ஒரு குடிகாரன் நல்லா டெய்லி நல்லா குடிச்சிட்டு அவருக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த தவ செய்கிற இடத்துக்கு முன்னாடி ஆ ஊன்னு கத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் கத்திட்டு போடுறது. பின்னாடியே அவன் மனைவி. இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, டெய்லி இதே. பார்த்தாரு, என்னடா இது இப்படியும் ஒரு மனுஷனா, புலவு ஒரு குடிச்சு அழிகிறானே, இப்படி குடும்பம் சீரழியுது அப்படின்னு என்ன இப்படி பண்றானே, இப்படி இருக்குன்னு. அப்போ அந்த மனைவி அந்த குரு அந்த அவர் காலில் விழுந்து சொன்னாங்க, சுவாமி இப்போதான் உங்களுக்கு முன்னாடி தானே இவர் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காரு, நீங்கள் ஏதாவது புத்தி சொல்லக்கூடாதா, அவனை திருத்தக்கூடாதா? என் போட்டு இப்படி அடிக்கிறாரு, இவ்வளோ காசு செலவு பண்ணுறாரு, குடிச்சே அழிகிறாரு சாமி, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க சாமி. அவர் சொன்னார், நான் என்னம்மா, அவன் நிலையில இருந்தாலாவது பேசலாம், அவனே நிலையில இல்லாதவன், அவனை போய் நான் பாட்டுக்கு திருத்த போய் அப்புறம் நான் எனக்கு ஏதாவது விவகாரம் ஆயிடுச்சு அடிச்சு வச்சானா என்ன பண்ணுறது, எனக்கு யார் உதவி இல்லை சாமி, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க. இவர் யோசிச்சுட்டே இருந்தார், என்ன பண்ணலாம் இவனை குடிச்சவங்களுக்கு ஷாக் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு இறங்கிடுவீங்க. இப்போ இவருக்கு ஷாக் கொடுக்கணும்னு பார்த்தாரு, என்ன ஷாக் கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அடுத்த நாள் அதே மாதிரி ஊன் பண்ணிட்டு அவருக்கு முன்னாடியே ஆடிட்டே போனான். இது மேலேருந்து வேகமாக இறங்கினார் இந்த ஞானி குரு. வேகமாக இறங்கி அவனை நோக்கி அவன் ஆடிட்டே வந்துட்டு இருக்கான். இவர் பாட்டுக்கு அவனுக்கு முன்னாடி வேகமாக போறாரு, அடிக்க போறாரு, சும்மா வெலாசி தள்ள போறாரு. இவரை அந்த அம்மா பார்க்குது, விட்டு ஒரு 4 அரை அரைஞ்சாருன்னா திருந்திடுவான் இந்த ஆளு. அடிக்கிறாரான்னு பார்க்கறதுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரே குஷி. வேகமா போனவர் என்ன பண்ணாரு, சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்தார். யார் காலில்? குடிகாரன் காலில் விழுந்தாரு பாருங்க. அவனுக்கு தலை சுத்தி என்ன ஆச்சு, போதை இதெல்லாம் தெளிஞ்சு அப்படியே குப்புன்னு ஆயிட்டான். அவன் ஞானி மாதிரி ஆயிட்டான். இவர் கீழே கிடக்குறாரு. இந்த அம்மா பார்த்துட்டு, யோ இதான் புத்திமதி சொல்லுவாரு, அடிப்பாருனாவது பார்த்த காலில் விழுந்தாரு சாமி, இது என்னையா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஓடி போய் அவரை தூக்கி, சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் அவன் காலில் போய் விழுறீங்களா, அந்த ஆள் குடிச்சிட்டு வந்தவன் காலில் போய் விழுறீங்களே, நீங்க திருத்தலைன்னாலும் பரவாயில்ல, இந்த பாவம் என்ன சேருமா, நீங்க விட்டுருங்க சாமி. அவர் உடனே சொன்னார், அதை வந்துட்ட பார்த்து, அம்மா நீ என்னதான் சொல்லு, நான் துறவிதான் ஒத்துக்கிறேன், ஆனா உன்னுடைய கணவன் இருக்கான் பாரு, அவன் தான் பெரிய துறவிமான். என்ன சாமி உங்க வாயால அவனை பெரிய துறவின்னு சொல்றீங்களே, இதுவே உங்களுக்கு அடுக்குமா? அவன் தாமா பெரிய துறவி, நீ பெரிய துறவியா இல்லையா அப்படின்னு. அவன் தான் போதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு காலில் விழுந்தவன. சாமி என்ன சாமி நீங்க சொல்றீங்க, என்ன போய் பெரிய துறவின்னு சொல்றீங்க? ஆமாப்பா, சின்னதை துறந்தனா சின்ன துறவி, இந்த உலகம் இந்த இன்பம் அப்படிங்கிற சிற்றின்பம் இதெல்லாம் துறந்த நான் சின்ன துறவி. பேரின்பம், சிவபெருமானுடைய பேரின்பம், இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய பேரின்பம், அப்படி பெரிய அந்த இன்பத்தை துறந்த நீ பெரிய துறவி, சின்னதை துறந்த நான் சின்ன துறவி, அதனால பெரிய துறவியா உன் காலில் விழுறது தான் சரி அப்படின்னு சொல்லி உன் காலில் விழுந்தாண்டார். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, இறைவனுடைய இன்பம், இறைவனுடைய பேரின்பம், இதை நான் தொடர்ந்து இவ்வளவு நாளா இருந்திருக்கேன் சாமி, நான் உங்களுக்கு இனிமே சீடன்னு அவர் காலில் விழுந்தோம். அப்படி மணிவாசக பெருமான் எந்த அளவிற்கு இறைவனுடைய அந்த திருவடியிலே அந்த இன்பத்தை அவர் கொடுத்து அந்த திருப்பெருந்துறையிலே அவரை ஆட்கொண்டார் என்பதாக சொன்னால், அந்த துறவு என்ற நிலை முழுக்க பெருமானுடைய அந்த திருவடி தரிசனம் அடைந்த உடனேயே அத்துணையும் துறந்தார்.
ஓடும் கமந்தியும் உறவு என்று இருந்திட்டு அந்த தில்லை அனுபவம், திருப்பெருந்துறை அனுபவம் தந்தது உந்தன்னை. என்னது? பெரிய துறவி. கொண்டது எந்தன்னை, சின்ன துறவி. நீ ரொம்ப பெரிய ஆள், உன்னையே நீ கொடுத்துட்ட. பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தார்க்கு உண்டு, என்னால் பிரயோஜனம் உனக்கு உண்டோ? யார் கேட்கிறார்? தாய்மானவர் கேட்கிறார் பெருமானை பார்த்து. பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தார்க்கு உண்டு. ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை நான் வச்சிட்டு இருந்தா நமக்கு பிரயோஜனம் இருக்கு. இது இந்த பொண்ணை வந்து தங்கமா செஞ்சு, இந்த தங்கத்தை வந்து வளையலா செஞ்சு போட்டுக்கலாம், தோடா செஞ்சு போட்டுக்கலாம், செயினா செஞ்சு போட்டுக்கலாம். பொன் படைத்தார்க்கு உண்டு. என்ன நீ வந்து ஆட்கொண்டு என்ன நீ வச்சிருக்கிறிய, என்னால என்ன உனக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னால. ஒட்டுமொத்த குப்பைனா குப்பையை எடுத்து கோபுரத்துல தூக்கி வைக்கிறியே சுவாமி. தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்குலோ சதுர. உன்னால நான் பெற்ற இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால், ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்னால உனக்கு இந்த மாதிரி பிரயோஜனம். அப்பா, நான் உன்னை ஆட்கொண்டதுனால இது நாள் வரல இருந்த எனக்கு இந்த ஒத்த தலைவலி போச்சு, ஒரு காரணம். இது நாள் வரையில எனக்கு இந்த மூட்டு வலி இருந்தது, உன்னை ஆட்கொண்ட பிறகு இந்த நீ பெயின் எனக்கு போயிடுச்சு. இப்படி ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது இருக்கா? அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பான். ஏதாவது ஒரு ரீசன், ஒரு சில்லி ரீசனா கூட இருக்கலாம். ஒரு ரீசன் சொல்லு. என்ன வந்து ஆட்கொண்ட மணிவாசகர் ஆட்கொண்டதுனால எனக்கு இது பயன் கிடைச்சது இருக்கா? இல்லவே இல்லையே. அப்போ உன் கருணை எப்படிப்பட்ட கருணை? ஒண்ணுமே போதா, ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட உன் கருணை. இன்றோ இன்றி போய்த்தோதான், இன்னைக்கு இல்லாம போயிடுச்சா அப்படின்னு கேக்குற. அப்போ ஒன்றும் போதானா? இப்ப இந்த அளவிற்கு தன்னை வந்து ஒருத்தர் அமைச்சுக்கிறார்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லாத எல்லாவற்றையும் உடைய மணிவாசக பெருமான் அவரு சொல்றாரு, ஒன்றும் போதா நாயேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பாள்றாரு. இப்ப நம்ம எல்லாம் எந்த கதி, எந்த லிஸ்ட்ல சேர்க்க சொல்லுங்க? எல்லாவற்றையும் பெற்று எல்லா பயனையும் அடைஞ்ச மணிவாசகர் வந்து என்ன வந்து தன்னை சொல்லுகின்ற போது ஒன்றும் போதா நாயன். அவரே ஒன்று போதா நாயன்னா நம்ம என்னத்த லிஸ்ட்ல சேர்க்கறது? எங்கேயுமே இல்லையே. அதுக்கப்புறம் கீழே லிஸ்டே இல்லை, மைனஸ்ல போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட நிலையிலே மணிவாசக பெருமான் சொல்றார், தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுர. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். நிறுத்தினார் சுவாமி. என்ன கேள்வி கேட்டுட்ட நீ? யாது நீ பெற்றது ஒன்று என்பால்னு நீ கேட்டுட்டியே. என்ன அப்படி ஒரு என்ன மணிவாசகரே, நீ பேசுன்னா உடனே நீ பாட்டுக்கு பேசிட்டே போயிடுறதா? பேசுன்னு சொன்னா 9:00 11:30 அவ்வளவுதானே? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற, 1:45 வரலாம் இல்லையா? அம்மா சொல்ல, அம்மா பாக்குறாங்க. அப்ப என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னாரு சுவாமி. என்ன சாமி அப்படின்னா, இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே, யாது நீ பெற்றது ஒன்று என்பால்னு நீ கேட்டுட்டியே. உன்னால எனக்கு என்ன தெரியுமா கிடைச்சது? திருவாசகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எனக்கு கிடைச்சது. அதை விட எனக்கு என்ன வேணும்னா, தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்குலோ சதுர. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். பெற்றதுக்கு எதனால பெற்றேன்? திருவாசகம் கொடுத்ததினாலே பெற்றேன். அப்ப அந்த திருவாசகம் அந்த ஒன்றில்லா ஆனந்தத்தை வழங்க வல்ல நூல் திருவாசகம். அது இந்த சிவராத்திரியில கோயில் மூத்த திருப்பதிகமும் கோயில் திருப்பதி, இந்த 2 திருப்பதிகத்தையும் நீங்கள் நேரம் கிடைச்சா அந்த திருப்பதிகத்தை 4 காலத்துக்குள்ள இந்த 2 பதிகத்தை எப்படியாவது படித்து ஓதி பயன்பெறுங்கள். ஏன்னா இதுதான் அந்த ஒன்றில்லா ஆனந்தத்தை கொடுக்க வல்லது.
அப்படி கொடுக்க வல்ல அந்த நிலையிலே நம்முடைய மணிவாசக பெருமான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்த நிலையை நமக்கு காட்டிய ஒரு நிலை என்பதாக சொல்லி, இந்த 4 நன்னெறியில 4 பேரை கவர் பண்ணியிருக்கோமா இல்லையா? நீங்க எஸ்ன்னு சொன்னாதான் நீங்க பாட்டுக்கு இல்ல 4 2 பேரை நான் கவர் பண்ணல நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க தான் மிஸ் பண்ணது. அதனால 4 இருந்து கேட்ட ஒருத்தர் யார் அப்படின்னா நீங்க. அப்ப திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான், இந்த 4 நம்ம இந்த சிவராத்திரியில சிந்திக்கிறோம், அவர்கள் பேரை எண்ணுகின்றோம், அவரை சொல்லுகின்றோம் அப்படின்னு சொன்னாலே போதும். வேற ஒன்றும் ஆராய்ச்சியே தேவையில்லை, பெரிய ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. அவர்களுடைய திருநாமத்தை எண்ணினாலே போதும், அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அதை வழங்கிய இந்த மௌனகுரு மடத்தினுடைய அத்துணை அடியார்கள், அதை சார்ந்த பெருமக்கள், அதில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு, இது காலம் வரையிலும் விழிப்போடு இருந்து கொஞ்சம் கூட நீங்கள் கண்ணு அப்படியே அசராமல் அப்படி கேட்டதுனால தான் என்னாலையும் பேச முடிஞ்சுது. நீங்கள் இப்போ தூங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எனக்கும் அப்படியே ட்ரௌசி ஆகி நானும் அப்படியே ஜோதியில் உங்களாக கலந்து இந்த பஸ்ஸில் போகும்போது நம்ம நல்லா முடிச்சுட்டு தான் வருவோம். சென்டர் சீட்டு கிடைச்சிரும். இந்த பக்கம் இருக்கிறவரும் தூங்குவார், இந்த பக்கம் இருக்கிறவரும் தூங்குவார். இப்படி 2 பேரும் தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜோதியில் கலப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த ஜோதியில கலக்காமல் சிவஜோதியிலே நாம் கலந்து உய்வு பெறுவோம். இந்த வாய்ப்பு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு என்பதாக சொல்லி இந்த நிகழ்வை இந்த 4 காட்டிய நன்னெறி என்ற நிலையிலே இந்த 4 திருநாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, 4 திருநாமத்தை எண்ணிக்கொண்டே இருங்க. 4 காலத்திலேயும் 4 நிலை நமக்கு கை கொடுக்கும் என்பதாக சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி உடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திருளே போற்றி. சார், உங்களை பற்றி ஒரு நிமிஷம் பேசுகிறேன்.